பிரதமர் ரதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியபடி ஊழலை எதிர்த்து போராடுவதில் இளைஞர்கள் தங்கள் பங்கை ஆற்றுவதற்கு இடமளிக்குமாறு PKR இளைஞர் பிரிவு தலைவர் அடாம் அட்லி அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கோலாலம்பூரில் சனிக்கிழமை திட்டமிடப்பட்ட பேரணி தொடர்பாக அவர் இக்கருத்தை முன்வைத்துள்ளார். ஊழலை எதிர்த்து போராடுவதில் இளைஞர்கள் தங்கள் எண்ணங்களையும் உறுதியையும் வளர்த்துக் கொண்டிருக்கும் போது அவர்களின் விமர்சன மனப்பான்மை பாராட்டப்பட வேண்டும் என்றும் அவர்களின் குரலுக்கு பயப்படக்கூடாது என்றும் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை துணை அமைச்சருமான அவர் கூறினார். பல உரைகளில் நீதியை நிலைநிறுத்துவதிலும் ஊழலை எதிர்த்து போராடுவதிலும் இளைஞர்கள் ஆர்வமாக இருப்பதை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தை பிரதமரை தொடர்ந்து வலியுறுத்துகிறார். எனவே அவர்கள் நம்மை புகழ்ந்து பேசாததால் அவர்கள் நம் எதிரிகள் என்று கருத வேண்டாம் என்று அடாம் அட்லி தமது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பண்டிகை காலங்களில் இலவச டோல் கட்டணத்தை நிறுத்தும் முடிவு மாற்றத்திற்கு உட்பட்டது என்றும் அது முழுமையாக இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றும் பொதுப்பணித்துறை துணை அமைச்சர் ரதஸ்ரீ அமாட் மஸ்லான் தெரிவித்துள்ளார். நாளை நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் இந்த விவகாரம் விவாதிக்கப்படும் என்று அவர் கூறினார். ஒரு நாள் சுங்கச்சாவடி விலக்குக்கு 19 மில்லியன் முதல் 20 மில்லியன் ரிங்கிட் வரை செலவாகும் என்றும் ஒவ்வொரு ஆண்டும் 4 முக்கிய கொண்டாட்டங்களின் போது 8 நாட்களுக்கு சமமான 8 சந்தர்ப்பங்களில் கட்டணமில்லா பயணத்தை வழங்குவதாக அவர் சுட்டிக்காட்டினார். அமைச்சர் அறிவித்தது கடந்த ஆண்டு எடுக்கப்பட்ட அமைச்சரவை முடிவை பிரதிபலிக்கிறது என்று குறிப்பிட்ட அவர் இந்த முடிவு மாறக்கூடும் என்றும் நாளை நமக்கு தெரிய வரும் என்றும் அவர் கூறினார். பண்டிகை காலங்களில் இலவச டோல் கட்டணம் என்பது இனி குறிப்பிட்ட இலக்கின் அடிப்படையில் வழங்கப்படும் என்று பிரதமர் ரதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். முந்தைய மானிய மாற்றங்களைப் போலவே சுங்க கட்டண விலக்குகள் அனைவருக்கும் இல்லாமல் P40 மற்றும் M40 தரப்பினருக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்று பிரதமரும் நிதி அமைச்சருமான அன்வார் கூறினார். இந்த சுங்க கட்டண விலக்கு என்பது அனைத்து தரப்பினருக்கும் அவசியமா என்ற பிரச்சனையை சிலர் எழுப்பி உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ரோல்ஸ் ராய்ஸ், மெர்சடிஸ் போன்ற பணக்கார கார்கள் கூட இதனால் பயனடைகின்றன. எனவே குறைந்த வருமானம் கொண்ட தரப்பினருக்கு இவ்விவகாரத்தில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். உலக பொருளாதார மன்றம் 2025 ஆண்டு கூட்டத்திற்கு தனது பணி வருகைக்கு பிறகு ஒரு செய்தியாளர்கள் கூட்டத்தில் அன்வார் இதனை தெரிவித்தார். வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்துவதற்கான தடையை அமல்படுத்துவதற்கான ஸ்லாங்கூரின் முன்மொழிவு இந்த ஆண்டின் மத்தியில் இறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பரில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முயற்சியாக ஒவ்வொரு வணிக வளாகத்திலும் வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துவதற்கு ஸ்லாங்கூர் தடை விதித்தது என்று சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜமாலியா ஜமாலுடீன் கூறினார். பெரும்பாலான பன்பொருள் அங்காடிகள், சிறு சந்தைகள் மற்றும் வணிக வளாகங்களின் ஆதரவுடன் 2010ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பிளாஸ்டிக் பை வேண்டாம் என்ற பிரச்சாரத்தை ஸ்லாங்கூர் செயல்படுத்த தொடங்கியது. ஒவ்வொரு பிளாஸ்டிக் பையுக்கும் நுகர்வோரிடம் 20 காசுகள் வசூலிக்கப்பட்டது. இதன் மூலம் சேகரிக்கப்படும் பணம் தொண்டு நிறுவனங்கள், நுகர்வோர் நலன் அல்லது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டங்களுக்கு அனுப்பப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. உடல் எடையை குறைக்கும் ஆப்பிள் எஸ் மிட்டாயில் கடுமையான உடல்நல அபாயங்களை ஏற்படுத்தும் ஒரு வேதிப்பொருள் இருப்பதை சுகாதார அமைச்சு கண்டறிந்ததை அடுத்து அதன் விற்பனையை அமைச்சு நிறுத்தியுள்ளது. பசியை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் சிபுட்ராமைன் என்ற மருந்தை கொண்டிருப்பதை சோதனைகள் கண்டறிந்ததாக அமைச்சு தெரிவித்துள்ளது. இது மூளையை நேரடியாக பாதிக்கும் என்று அமைச்சு எச்சரித்துள்ளது. இந்த ரசாயனம் இதய செயல்பாடுகளை சீர்குலைத்து வறண்ட உதடுகள், குமட்டல் மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிற பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது. எனவே விற்பனையாளர்கள் உடனடியாக இவற்றின் விற்பனையை நிறுத்திவிட்டு அருகில் உள்ள மாவட்ட சுகாதார அலுவலகத்தை தொடர்பு கொள்ள உத்தரவிடப்படுகிறார்கள். அதே நேரத்தில் தயாரிப்பின் ஆன்லைன் விளம்பரங்களை அகற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தயாரிப்பை பயன்படுத்தும் பொதுமக்கள் உடனடியாக இவ்வகை கேண்டியை உட்கொள்வதை நிறுத்த வேண்டும் என்று அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது.
வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் பினாங்கு சுங்கை பகாப் அருகே 3 லாரிகள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானதில் லாரி ஓட்டுநர் ஒருவர் படுகாயம் அடைந்த நிலையில் மேலும் 2 காயமுற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 5:50 மணி அளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான லாரியின் டயர் கழன்று மற்றொரு லாரியில் மோதியதால் கட்டுப்பாட்டை இழந்த லாரிகள் விபத்துக்குள்ளானதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. லாரிகள் வேக கட்டுப்பாட்டை மீறியதாக தெரிய வந்திருக்கும் நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகரில் உரிமம் இல்லாமல் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த வணிக தலங்களையும் சாலையோர கடைகளையும் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் சோதனை நடத்தியது. நேற்று மாலை நடத்தப்பட்ட சோதனையில் 2 சாலையோர கடைகளும் 5 வாகனம் கழுவும் தலங்களும் மூடப்பட்டது. தலைநகரின் தமான் விகாஜா ஷெராஸ் பகுதியில் இயங்கி வந்த வாகனம் கழுவும் தலங்கள் முறையான அனுமதி இல்லாமல் இயங்கி வந்ததாகவும், கோலாலம்பூர் நகராண்மை கழகத்திடமிருந்து உரிமம் எதுவும் பெறாமல் பொது இடத்தில் அவை இயங்கியதால் வாகனம் கழுவும் தளத்தில் இருந்த பொருட்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் அபராதமும் விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக கடையின் மேல் பரப்பில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் போது மின்சாரம் தாக்கியதால் 2 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்ததாக சபா மாநில தீயணைப்பு துறை அதிகாரி நூர் ஷெரியானா புகாரி தெரிவித்துள்ளார். நேற்று நள்ளிரவு புட்டாடான் பகுதியில் உள்ள கடையில் தீ விபத்து ஏற்பட்டதாக பெறப்பட்ட அவசர அழைப்பை அடுத்து தீயை அணைக்கும் பணியில் இருந்த 34 வயது மற்றும் 38 வயது 2 தீ அணைப்பு வீரர்கள் மின்சாரம் தாக்கியதால் காயமடைந்ததாக அவர் கூறினார். தீ விபத்தால் பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்றும், நள்ளிரவு 1:40 மணிக்கு தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டதாகவும், காயமடைந்த 2 தீ அணைப்பு வீரர்களும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.